தனுசுராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டுங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய சொத்துக்களை கொண்டு வரும் ஆண்டாக இருக்கும். புதிய உறுப்பினர்களை கொண்டு வரும் ஆண்டாக நிச்சயமா இருக்கும் இந்த 2026. என்ன சார் புதிய சொத்துன்னா புரியல சார் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க வாடகை வீட்டுல இருந்திருப்ப, சொந்தமா வீடே வாங்கி இருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள் நமக்கு அமைஞ்சிருக்காது. ஆனா இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த புது வீடு, புது மனை, புது வில்லா வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயமா உண்டு. அது தவிர புது நபர் சேர்க்கை, அது என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். புது நபர் சேர்க்கைனா குடும்பத்துல அப்பா அப்பா அம்மா பையன் இருப்பான், 3 பேர் தான் இருப்பாங்க. புது நபர் சேர்க்கைனா என்ன, மருமக வீட்டுக்கு வருவா. அதாவது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகனுக்கும் மகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2026ஆம் ஆண்டுல நிச்சயமா அந்த திருமண யோகம்ங்கிறது நிச்சயமா உண்டு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜூனுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்திலேருந்து குருவோட 7வது பார்வை டைரக்டா தனுசு ராசி மேல விழுது. அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு இந்த ஜனவரி மாசத்திலேயே பாத்தீங்கன்னா திருமண நிச்சயதார்த்தம் அந்த யோகங்கள்லாம் கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஜூனுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா 75% தனுசு ராசியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த திருமண காலகட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த திருமண யோகம்ங்கிறது நல்லபடியா கிடைச்சிடும். அதை தவிர திருமணம் ஆயிடுச்சு சார், அடுத்த ஸ்டெப் குழந்தை பாக்கியம், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த குழந்தை பாக்கிய யோகம்ங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஜூனுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கு. காரணம் ஏன் அப்படின்னா குருவோட 7வது பார்வை மிதுனத்திலேருந்து தனுசு ராசியில விழுறதுனால. அது தவிர இந்த பயிற்சியில ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா 2 கிரகம் உச்சம், சந்திரனும் குருவும் உச்சத்துல டிராவல் பண்ண போறாங்க. எப்பவுமே ஒரு கிரகம் உச்சத்துல இருக்கிறது நமக்கு சாதகமான நிலைமை தான், அதை மைனா நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது வீடு வாங்கக்கூடிய யோகம், அதுக்கப்புறம் வில்லா வாங்கக்கூடிய யோகம் சொல்லிட்டேன், திருமண யோகம் சொல்லிட்டேன், குழந்தை பாக்கியம் சொல்லிட்டேன். அது தவிர வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், அது கன்ஃபார்மா தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. திடீர்னு ஒரு கம்பெனியில சொல்லுவான், ஒரு வருஷம் போய் நீ அந்த கம்பெனி ஃபாரின்ல போய் இருந்துட்டு வரணும், அங்க போய் ட்ரெயின் பண்ணிட்டு நீ வரணும்பா. நீங்க கிளம்ப ரெடி ஆயிங்க, ஓட தயாராயிங்க. அதான் ஒண்ணு. ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குருவோட 7வது பார்வை ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு யோகமான காலகட்டம் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னன்னா சனியோட 10வது பார்வை உங்க மேல இருக்கு. அப்படிங்கும் போது ஏன்னா மீனத்துல இருந்து சனியோட 10வது பார்வை உங்க மேல இருக்கிறதுனால அவசரப்படாம நிதானமா கொஞ்சம் ஆலோசனையை கேட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அதுல உண்டான சக்சஸ்ங்கிறத யாரும் தடுக்க முடியாது. அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும்.